சாந்தி. शिव भगवानुடைய महावाक्यम தேதி 5/9/2025. मीठे बच्चे, तुम्हारी प्रतिज्ञा है कि जब तक हम पावन नहीं बने हैं तब तक बाप को याद करते रहेंगे. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உறுதிமொழி, எதுவரை நான் பாவனமாகவில்லையோ அதுவரை பாபாவை நினைத்து கொண்டே இருப்பேன். ஏக் பாப் को ही प्यार करेंगे, ஒரு பாபாவை மட்டும்தான் அன்பு செலுத்துவேன். கேள்வி: सयाने बच्चे समय को देखते हुए कौन सा पुरुषार्थ करेंगे? சாமர்த்தியசாலி குழந்தைகள் நேரத்தை பார்த்து கொண்டு எந்த ஒரு முயற்சியில் ஈடுபடுவார்கள்? பதில்: अंत में जब शरीर छूटे तो बस एक बाप की ही याद रहे और कुछ भी याद न आए. கடைசியில் எப்போது ஷரீரத்தை விடுகின்றோமோ அப்போது ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும், வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. ऐसा पुरुषार्थ सयाने बच्चे अभी से करते रहे. அப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை புத்திசாலி சாமர்த்தியசாலி குழந்தைகள் இப்போதிருந்தே செய்வார்கள். क्योंकि कर्मातीत बनकर जाना है, ஏனென்றால் கர்மாதீதம் ஆகியே செல்ல வேண்டும். इसके लिए இதற்காக इस पुरानी काल से ममत्व निकालते जाओ, இந்த பழைய சட்டையிலிருந்து மோகத்தை எடுத்துக்கொண்டே இருங்கள். பஸ் हम जा रहे बाबा के पास, இப்போது நான் பாபாவிடம் சென்று கொண்டே இருக்கின்றேன். பாடல்: न वो हमसे जुदा होगी, அவர் நம்மிடமிருந்து பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. बाप बैठ बच्चों को समझाते हैं. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். बच्चे प्रतिज्ञा करते हैं बेहद के बाप से. குழந்தைங்க எல்லையற்ற தந்தையிடம் உறுதிமொழி கொடுக்கறாங்க. बाबा हम आपके बने हैं अंत तक, जब तक हम शांतिधाम में पहुंचेंगे आपको याद करने से हमारे जन्म जन्मांतर के पाप जो सिर पर है वो जल जाएंगे. பாபாட்ட சொல்கிறாங்களா, இறுதி வரை, அதாவது எப்போ நாங்கள் சாந்தி தாமத்தை அடைகின்றோமோ அதுவரை உங்களை நினச்சி நினச்சி எங்களோட ஜென்ம ஜென்ம தலை மேலே இருக்க பாவத்தை எல்லாம் எரிச்சிடுவோம். इसको ही योग अग्नि कहा जाता है और कोई उपाय नहीं. இதுதான் யோக அக்னி, வேற வழியே இதை தவிர உங்களுக்கு கிடையாது. पतित पावन पा श्री श्री 108 जगतगुरु एक कोई कहा जाता है. பதீத பாவனன் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குரு என்று ஒருவரை மட்டுமே சொல்லப்படுகிறது. वही जगत का बाप, जगत का शिक्षक, जगत का गुरु है. அவர்தான் ஜகத்துக்கே தந்தை, ஜகத்துக்கே ஆசிரியர், ஜகத்துக்கே குருவா இருக்கார். तुम जानते हो पत्थर जैसे विश्व को पावन पारस तो एक बाप ही बनाएंगे. நீங்க தெரிஞ்சிட்டீங்க, கல் போன்ற இந்த உலகத்தை பாவனமாக தங்கமாக ஒரு பாபா தான் உருவாக்குறார். इस समय एक भी पावन है नहीं. இந்த நேரம் ஒருத்தர் கூட தூய்மையானவங்க கிடையாது. सब एक दो में लड़ते हैं, गालियाँ देते रहते. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க, நிந்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க. बाप के लिए भी कह देते कच्चा मच्चा अवतार. பாபாவு கூட என்ன சொல்லிட்டாங்களாம், கச்சவதாரம் மச்சவதாரம் சொல்லிட்டான். அவதார் கிஸ்கோ கஹா ஜாத்தா ये भी समझते नहीं. அவதாரம்னு யாரை சொல்லணுங்கிறதே தெரியல. அவதார் तो होता ही एक का है. அவதாரம் என்பது ஒருவருக்கு மட்டும்தான். वो भी अलौकिक रीति शरीर में प्रवेश कर विश्व को पावन बनाते हैं. அந்த அவதாரம் கூட யாரு, யார் ஒருவர் அலௌகீகமான முறையில் ஷரீரத்தில் பிரவேசமாகி விஸ்வத்தையே பாவனமாக்குறாரோ அவர்தான். கிரகஸ்த விவகார் மேலே பவித்திர பன்னா ये बहादुरी का काम है. குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்துட்டே பவித்திரமாக இருக்கிறது துணிச்சலான விஷயம். மகாவீர் அர்த்தாத் வீரதா திக்காய். மகாவீரர்கள் என்றாலே என்ன, தன்னுடைய வீரத்தை காட்டுபவர்கள். எபி வீரதா ஹே ஜோ காம் சன்னியாசி நஹி கர் சக்தே ஓ தும் கர் சக்தே ஹோ. இது கூட என்ன துணிச்சல், எந்த காரியத்தை சன்னியாசிகளால் கூட செய்ய முடியலையோ அதை நீங்கள் செஞ்சு காட்டுறீங்க. बाप श्रीमत देते हैं तुम ऐसे गृहस्थ व्यवहार में रहते कमल फूल समान पवित्र बनो तभी ऊंच पद पा सकेंगे. பாபா ஸ்ரீமத் கொடுக்குறார், நீங்கள் அப்படி குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தாமரை மலருக்கு சமம் பவித்திரமாக இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவி அடையலாம். நேத்தோ விஸ்வக்கி பாஷாய் கேசே மிலேகி, இல்லைன்னா உலக ராஜ்யம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும். ஏ ஹைஹி நர்ஸே நாராயண் பன்னைக்கு படாய். இதுதான் நரன்லேருந்து நாராயணர் ஆகிறதுக்கான படிப்பு. ஏ பாட்ஷாலா, இதுதான் பாடசாலை. போத் படுத்தே ஹே इसलिए लिखो ईश्वरीय विश्वविद्यालय.
நிறைய பேர் இங்கே வந்து படிக்கிறாங்க. ஆகையால் எழுதுங்க, ईश्वरीय विश्वविद्यालयम। भगवान है निराकार, वो ब्रह्मा के शरीर बिगर तो सुना न सके। भगवान निराकारम, ब्रह्माவோட शरीரம் இல்லாமல் அவரால் ஞானம் சொல்ல முடியாது. वो आते ही है ब्रह्मा के तन में संगम पर, அவர் வர்றதே பிரம்மா शरीரத்தில் சங்கமத்தில் தான். नहीं तो ब्रह्मा विष्णु शंकर काहे के लिए, இல்லைன்னா இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் எதுக்கு தான்? பயோகிராஃபி चाहिएனா, அவங்களுடைய வாழ்க்கை கதை வேணும் இல்லையா? कोई भी जानते नहीं, यार को தெரியல. ब्रह्मा के लिए कहते हैं 100 भुजा वाला ब्रह्मा के पास जाओ, 1000 भुजा वालों के पास जाओ. பிரம்மாவை பற்றி என்ன சொல்லிட்டாங்க? 100 புஜங்களுடைய பிரம்மாட்ட போங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? 1000 புஜங்களுடைய பிரம்மாட்ட போய் கேளுங்க. इस पर भी एक कहानी बनी हुई, இதை வச்சு ஒரு கதை கூட உலகத்தில் இருக்குது. பிரஜாபிதா பிரம்மா के इतने ढेर बच्चे हैं ना, பிரஜாபிதா பிரம்மாவுக்கு ஏராளமான குழந்தைங்க இருக்கீங்கல்ல. ஸ்ரீமத் மில்தி ஹே மாமே கம் யாद करो, ஸ்ரீமத் என்ன கிடைக்குது? என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. कोई कोई को तो अभी तक भी समझ में नहीं आता है कि हम याद कैसे करें. சில பேருக்கு இப்போ வரைக்கும் புரியலை எப்படி நினைவு செய்கிறது. மூஞ்ச் படுத்தே குழப்பத்தில் போயிடுறாங்க. बाप का बनकर और विक्रमाजीत न बने, पाप न कटे, याद की यात्रा में न रहे, क्या पत पाएंगे. பாபா குழந்தை ஆயிட்டு கூட விக்ரமாஜீத் ஆகலை, பாவத்தை இன்னும் அழிக்க முடியல, நினைவு யாத்திரையிலே இருக்க முடியலைன்னா அவங்க எப்படி உயர்ந்த பதவி அடைவாங்க? பல் சரண்டரே பரந்து உன்சே கியா ஃபாய்தா, அவங்க சமர்ப்பணமாக கூட இருக்கலாம், ஆனால் என்ன பிரயோஜனம்? ஜப் தக் புண்ணிய ஆத்மா பன் औरों को न बनाए तब तक ऊंच पद पा नहीं सकते. எது வரைக்கும் தான் புண்ணிய ஆத்மா ஆகி பிறரை ஆக்கலையோ உயர்ந்த பதவி கிடைக்காது. ஜித்தனா தோடா முஜே யாத் கரேங்கே கம் பத் பாயேங்கே, எவ்வளோ குறைவாக என்ன நினைக்கிறீங்க? குறைஞ்ச பதவி தான். போத்தோக்கோ அகங்கார தயம் தோ சரண்டர் ஹூ, நிறைய பேருக்கு இந்த அகங்காரம் இருக்கா, நான் சரண்டராக இருக்கிறேன். அரே யாத் பிகர் கியா பன் சக்கேங்கே, பாபா கேட்குறார், நினைவு இல்லாமல் நீங்கள் என்ன நிலை அடைய முடியும்? தாசதாசி பன்னே சே தோ சாகுகார் பிரஜா பன்னா அச்சாய், தாசதாசி ஆகிறத விட செல்வந்த பிரஜை ஆகிறது கூட நல்ல பதவி. दासी भी कोई श्री कृष्ण के साथ तोड़े ही झूल सकेंगे. தாசியாக இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணரோட அவங்க ஊஞ்சலாட முடியாதில்ல. பாப் கேத்தே ஹே அப்படி பத்து மத்து கவாவோ, பாபா சொல்றார் உங்களோட மரியாதையை இழந்துடாதீங்க. படாய் மே லக் ஜானே கா புருஷார்த் கரோ, படிப்பில் ஈடுபடக்கூடிய புருஷார்த்தம் பண்ணுங்க. பஹாதுரி चाहिए, துணிச்சல் வேணும். नहीं तो थोड़ी बात में ही डर जाते, இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துலலாம் சிலர் பயந்துடுறாங்க. कोई बदमाश अंदर घुस जाए, हाथ लगाए तो टंडा लगाकर भगा देना चाहिए. யாராவது ஒரு புறம்பானவங்க உள்ளுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடுறாங்க, உங்கள் மேலே கையை வைக்கிறாங்க அப்படின்னா தடி எடுத்து அவங்கள அடித்து விரட்டுங்க. டர்போக் நெய் பண்ண, பயந்தாங்குழியாக இருக்காதீங்க. சிவசக்தி பாண்டவ சேனா காயி हुएना, சிவசக்தி பாண்டவ சேனைன்னு தானே புகழ் இருக்குது. ஜோ ஸ்வர்க கே துவார் கோல்தே ஹே, நீங்கள் தான் சொர்க்கத்தோட கதவுகளை திறக்கிறீங்க. நாம் பாலா ஹே தோ ஃபிர் ऐसी பஹாதுரி பி चाहिए. உங்கள் பேர் இவ்வளோ பிரபலமாக இருக்குல்ல, அப்போ நீங்கள் எவ்வளோ துணிச்சலாக இருக்கணும். ஜப் சர்வசக்திவான் பாப் கி யாத் மே रहेंगे तब वह शक्ति प्रवेश करेगी. ஆனால் எப்போ சர்வசக்திவான் பாபா நினைவில் இருக்கீங்களோ அப்போ தான் அந்த சக்தி உங்களுக்குள்ள பிரவேசமாகும். अच्छा நல்லது. धारणिकान सारम सदा याद रहे, सर्वशक्तिवान बाप हमारे साथ है, इस स्मृति से शक्ति प्रवेश करेगी, विक्रम वसम होंगे. சதா நினைவில் இருக்கட்டும், சர்வசக்திவான் பாபா என்னோடு துணையாக இருக்கின்றார். இந்த ஸ்மிருதியின் மூலம் சக்தி உங்களுக்குள் பிரவேசமாகும், விக்ரமம் விநாசமாகும். शिवशक्ति पांडव सेना नाम है तो बहादुरी दिखानी है, डरपोक नहीं बनना. சிவசக்தி பாண்டவ சேனை என்று பெயர் உங்களுக்கு இருக்கின்றது, எனவே துணிச்சலை காட்டுங்கள், கோழையாக இருக்க வேண்டாம். ரெண்டாவது பாயிண்ட், जीते जी मरने के बाद ये अहंकार न आए कि मैं तो सरेंडर हूँ. வாழ்ந்து கொண்டே இறந்ததற்கு பின்பு நான் சரண்டர் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. सरेंडर हो पुण्य आत्मा बन औरों को बनाना है, इसमें ही फायदा है. சரண்டர் ஆகிய பின்பு புண்ணிய ஆத்மா ஆகி
பிறரையும் புண்ணிய ஆத்மா ஆக்கினால்தான் உங்களுக்கு லாபம் ஏற்படுகிறது. वरदान, निर्विघ्न स्थिति द्वारा स्वयं के फाउंडेशन को मजबूत बनाने वाले पास्विद हानर भव. निर्विघ्न स्थितिயின் மூலம் சுயத்தினுடைய அஸ்திவாரத்தை உறுதியாக்கக்கூடிய पास्विद हानर ஆகுங்கள். जो बच्चे बहुत काल से निर्विघ्न स्थिति के अनुभवी है, उनका फाउंडेशन पक्का होने के कारण स्वयं भी शक्तिशाली रहते हैं और दूसरों को भी शक्तिशाली बनाते हैं. எந்த குழந்தைங்க வெகு காலம் நிர்விக்ன ஸ்திதியின் அனுபவியாக இருக்காங்களோ அவங்களுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால தானும் சக்திசாலியாக இருக்காங்க, பிறரையும் சக்திசாலியாக வச்சிருக்கிறாங்க. போத் கால் की शक्तिशाली निर्विघ्न आत्मा अंत में भी निर्विघ्न बन पास्विद आनर बन जाती है या फर्स्ट डिविजन में आ जाती है. வெகு காலம் சக்திசாலியாக இருக்கணும், நிர்விக்னமாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் கடைசியில் நிர்விக்னமாகி पास्विद आनर ஆகிறாங்க மற்றும் फर्स्ट डिविजन வருவாங்க. तो सदा यही लक्ष्य रहे कि बहुत काल से निर्विघ्न स्थिति का अनुभव अवश्य करना है. எனவே சதா இந்த ஒரு லட்சியம் வைங்க, வெகு காலத்தின் மூலம் நிர்விக்ன ஸ்திதியின் அனுபவத்தை அவசியம் செய்தே தீர வேண்டும். स्लोगन, हर आत्मा के प्रति सदा उपहार अर्थात शुभ कामना रखो तो स्वतः ही दुआएं प्राप्त होगी. ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சதா உபகாரம் மற்றும் சுப விருப்பம் வைக்கும்போது தானாகவே ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அவ்யக்த சமிக்கை, யோகா என்றாலே சாந்தியின் சக்தி. இந்த சாந்தியின் சக்தி மிக சகஜமாக தன்னையும் பிறரையும் மாற்றி அமைக்கின்றது. இதன் மூலம் மனிதர்களும் மாறிவிடுவார்கள், இயற்கையும் மாறிவிடும். மனிதர்களுக்கு வாயின் மூலமாக கோர்ஸ் கொடுக்கின்றீர்கள், ஆனால் இயற்கையை மாற்றுவதற்கு சாந்தி சக்தி அதாவது யோக பலமே அவசியப்படுகின்றது. அச்சா, ஓம் சாந்தி.